ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த வாரம் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாதத்திலே 5 வாரங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதனாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது 5வது வாரத்தின் 1வது நாள். தேவன் இந்த மே மாதத்தின் கடைசி பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கூடி வரும் சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் இன்றைய தினத்தில் நம்முடைய ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அப்பா, இந்த ஆமாண்டவரே, இப்போ கொரோனா வைரஸ் பாதிப்பின் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டாடி. ஐயா, சர்ச்சுக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் லாக்டவுனாக இருக்குப்பா. பரிசுத்தப்பனை கை கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து ஆசீர்வதி எங்கள் மக்கள். இன்றைக்கு தகப்பனே, இந்த ஆன்லைனில் யாரெல்லாம் இந்த கர்த்தருடைய ஆராதனையில் உம்மை மைமைப்படுத்த கூடியிருக்கார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார்களும். எங்கள் விசுவாச மக்கள் மாத்திரமல்ல, ஆம் தகப்பனே, எங்கிருந்து கேட்டாலும் ஆண்டவரை எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருக்கே புகழ் உண்டாவதாகப்பா. அப்பா ஆண்டவரே, எங்கள் பேர் புகழுக்காக அல்ல, உமது நாம மகிமைக்காகவே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். தயவு கூர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. நாங்கள் பாடல்கள் பாடும்போது உம்முடைய வல்லமையை அனுபவித்து பாட உதவிச்சு ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது பரிசுத்தருடைய மகிமை எங்கள் மேல் இறங்கத்தக்கதாய் நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க உதவிச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. சங்கீதம் வாசிக்கும் போது ஆண்டவர், அந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆமாண்டவர் பர்த்டே, வெட்டிங் டே நினைத்தருளி ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த அப்பா, தொடர்ந்து தகப்பனை நம்முடைய மகிமை எங்களை 100க்கு 100 ஆளுகை செய்ய ஒப்படைக்கிறோம். ஆம் தகப்பனை, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை பரத்திலிருந்து அனுப்பித்தாரும். பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, தேவ ஆவியானவர் தாமே என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடிமையை மறைத்து தம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு தகப்பனே. ஆராதனை முடிந்து ஜெபித்து துதித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மறைந்து கொள்ளும்போது சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளும். சமாதானத்தோடே ஆண்டவரை போய் வாருங்கள் என்று சொல்ல உதவி செய்யும். காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்கள் மகிமை எங்களை மறைக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி உயர்த்த போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டைம் ஆஃப் எக்ஸால்ட்டிங் அவர் லார்ட் த்ரூ தி சாங்ஸ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மகன் சகோதரர் ஆல்வின் அவர்கள் நம்மை பாடல்களிலே நடத்துவார்கள். எல்லாரும் கமான், கெட் ரெடி மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். எஸ், எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உங்களோட சேர்ந்து நம் ரட்சகரை ஆராதிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென், பிரைஸ் லார்ட். ஆமென். வசனம் சொல்லுது, அவரோட செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 84 4வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் நம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு. நம்ம எப்போல்லாம் வந்து அவரோட சமூகத்தில் இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம வந்து அவரோட சமூகத்தில் நம்ம வந்து நம்மளோட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அது எல்லாமே நம்மளுக்கு பிளஸிங்காக தான் இருக்கும். ஆமென். அவர் நம்மளை கீழே விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அவர் நம்ம எப்பவுமே தாங்குகிற தேவன், அவர் நம்மை காணிக்கிற தேவன். அவர் ஒரு பாடல் இப்படியே சொல்லிக்கிறது, என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார்
உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார் அப்படி சொல்லுகிற பாடகம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று நம்மை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இப்படியாக வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வாராக என்று சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்று சொல்லி அவர் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு எப்பவுமே வெற்றி தாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாமா? ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் என்று சொல்லி. ஓ ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துருவின் மேல் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. சொல்லலாமா? காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருதி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே,
அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை சொல்லுங்க. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருமீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். எல்லாம் சொல்லலாமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல தேவன் மாத்திரம் நமக்கு ஆதாரமா இருப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகமாய் பாடினோம். இப்பொழுது ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். This is the time of worship, my dear children of God. Shall we all stand up on our feet? நாம் எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை ஒரு விடுதலையை கொண்டு வரும். Come on, everybody join together with us. எல்லாரும் ஒரு மனதோடு எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் பாடல்களிலே நம்மோடு கூட இருந்தது போல இந்த ஆராதனை வேளையும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓரா பெஹஷமா ஹசலு ஐபிலோ ஹோரா ஜுமேலு ஹோவா துக்க மசந்தாரா திஜிகிமே. என் நாமத்து நிமித்தம் உங்களை விடுதலையாக்குவேன். என் பிள்ளைகளே, தேவாவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி என் ஆவிக்குள் நீங்கள் மறைந்து கொள்ளுகிறபடியா விடுதலையை அனுபவிப்பீர்கள். சமாதானத்தோடு புறப்பட்டு போங்கள். நீங்கள் விடுதலை பெற்றவர்களா என்னை மகிமைப்படுத்தும்படியான வேலையாக இது இருக்கிறது. பயப்படாதே என் ஜனமே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவித்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பேன். என் கரம் அதை செய்யும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகா பெரிய தேவன் எங்கள் மேல் கருணை வைத்ததற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் அப்படியே செய்தாலும் நாங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய மகிமை தங்கட்டும். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஆராதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர் ஆண்டனி பிரபாகரன் ஐயா அவர்கள் நம்மை இந்த ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, சங்கீதம் 99 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருவீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக.
கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ஆம் அருமையானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே மகத்துவம் பயங்கரமான அவருடைய நாமத்தை நாம் இப்போ துதிக்க இருக்கிறோம். அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது. அது எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இந்த நாமத்தை துதிக்க 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 அருமையானவர்களே, ஹல்லேலூயா, நம் உள்ளத்திலே பரவசம் அடைகிறோம். அவருடைய நாமம் நமக்கென்று ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீர் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு நம்முடைய கவலை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விட்டு ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் நாங்கள் பாடுவோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உம்மை நாங்கள் பாடுவோம் ஆண்டவர். உம்மை துதிப்போம் ஆண்டவர். எங்களை மீட்டெடுத்தவர், எங்கள் ரட்சகர், எங்கள் மனவாளர், சீக்கிரமாக வரப்போகிறீர். இந்த உலகத்தின் துயரங்கள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி அந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு, தைரியத்தோடு நாம் பாடுவோமா? துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சொல்லு, பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரிகம் பண்ணுவார், ராஜரிகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரிகம் பண்ணுவார், ராஜரிகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. சொல்லுவோம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புதுபலன் தருவார், புதுபலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், நம் கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புதுபலன் தருவார், புதுபலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, எல்லோரும் நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, எல்லோரும் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதி
துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் தேவர்களே இந்த நாட்களில் நாம் துதித்துக் கொண்டிருப்போம் மாத்திரமே உண்டு நமக்கு போதுமானது கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுவிக்க போதுமானவர் ஓ துதித்தலே ஏற்ற இன்பமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் வேதனைகளிலே உன் கஷ்டங்களிலே சூழ்நிலைகளிலே கர்த்தரை துதித்து பார் விடுதலை அவர் அனுப்புவார் உன் வாழ்க்கையில விடுதலை அனுப்புவார் ஜெயத்தை அனுப்புவார் வெற்றியை தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் பெரிய காரியத்தை உனக்காக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் தாராளமாக அவர் எழுந்தருளி இருக்கிறார் துதித்து பாடுவாயா ரிபாலா சந்தரா பாபா பாபா காலமெல்லாம் பாடுவோம் ராஜாவாம் இயேசுவையே. சங்கீதம் 27:1 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சம் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஓ உலகத்திலே காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். தாவீது சொல்றார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்க என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறான். அவர் காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவினாலே ஆண்டவரே, நான் அஞ்சிட மாட்டேன், தைரியமாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? யெகோவா என்னும் நாமம் என்னோடு, நீர் என்றும் என்னோடு, யெகோவா தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். சொல்லுவோம். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சந்தோஷமா அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. சொல்லுவோம். துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. தைரியமாய் சொல்லுவோம். நான் அஞ்சிடேன், என்னை காக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், தப்புவிக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற பரிசுத்தர், நான் ஆராதிக்க உண்மையுள்ளவர், என்னை கண்டிருக்கிற பெரியவர், ஓ எல்லோரிலும் மேலானவர், ஓ எதற்கும் ஹல்லேலூயா ஈடு இணையற்றவர். கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ,
என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. சொல்லுவோம், என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. அஞ்சிடேன் நான், அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான், அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான், அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான், அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்த கேடகம் நீர் அல்லவோ, எந்த மறைவிடம் நீர் அல்லவோ, எந்த கேடகம் நீர் அல்லவோ, எந்த மறைவிடம் நீர் அல்லவோ. என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. என்னை கண்டு கொண்டிருக்கிறார். காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. எல்லோரும் சொல்லுவோம் தைரியமாய். நான் அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான், அஞ்சிடேன் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. பயத்தை போக்குகிறவர், உலகத்தை ஜெயிக்கிறவர், சர்வம் ஆண்டவரே நீர் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. உமக்கு தெரியாமல் ஒன்றும் இந்த பூமியில் நடப்பதில்லை. நீ பூமி நியாயாதிபதியா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வரப்போகிறவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனம் ஆராதனையும் இந்த வேளையில் உமக்கே நாங்கள் ஒருமித்து செலுத்துகிறோம். ஆரான் அங்கீகரித்து பூமி நியாயாதிபதி எங்களுக்கு நல்ல நியாய தீர்ப்பை கொடுக்கிறாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வரப்போகிறாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை அனுபவித்தோம். ஆண்டவருக்கே மகிமையுண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே சங்கீதம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே எழுந்து நின்ற மட்டில் நாம் எல்லாரும் சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும். Psalm 91. நம்முடைய பாஸ்டர் ஞானமணி அவர்கள் நம்மை சங்கீதத்தில் நடத்துவாங்க. முதல் வசனத்தை அவர்கள் வாசித்தால் 2வது வசனத்தை நான் வாசிப்பேன். என்னோடு சேர்ந்து 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்படி மாறி மாறி நாம் வாசிக்கலாம். காட் பிளஸ். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரகமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், ஆமென்.
ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 91ஆம் சங்கீதத்தில் இன் திஸ் Psalm 91 verse 4 may be taken as the key word. திறவுகோல் வார்த்தையாக 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்ற அந்த வார்த்தை தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He shall cover you with his feathers and under his wings you shall take refuge என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். He shall cover you with his feathers and under his wings you shall take refuge. ஆமாம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த வார்த்தை நமக்கு தங்க வாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு அலிலே சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இப்பொழுது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெட்டிங் டே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய தினமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி எழும்பி நிற்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லோரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆமாண்டவரே, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தை கர்த்தர், ஆமாப்பா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உசமஹவி உலோகுசமாது லிபுர்பானமாஷம் கானியாதா. நீ கனி தரும் ஆண்டு, the year of bearing fruits, கனியை தரும் ஆண்டாக இருக்கும். நீ கனி தருவாய், உன் கனிகளை நான் புசிப்பேன், பயப்படாதே, நான் உனக்கு எப்போதும் சொந்தம். சூரமே கசக்கதாரா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கனப்படுத்தி உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்கள் வார்த்தைப்படியே நினைத்தரணும். ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நமக்காக பேச போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பேசும்படிக்காக முதலாவது நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், இட் இஸ் நாட் மீ டு ஸ்பீக் டு யூ மை டியர் children, பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் who takes care of me will speak for you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவார். ஆகையினால எல்லாருடைய கவனமும் ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதுல இருக்கட்டும். மே த ஹோலி ஸ்பிரிட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் மெசேஜ் செக்ஷன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், ஒப்படைக்கிறோம். அப்பா, நான் ஒன்றுமில்லை, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காப்பாற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் காப்பாற்றுவார். ஆண்டவர் என்னை நடத்துவார். சொல்லுங்களேன், ஆமென். பக்கத்திற்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் இந்த கொரோனா தொல்லையெல்லாம் முடிஞ்சு போகும். சொல்லுங்க, அது தொலைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், ஏசப்பா ரொம்ப நல்லவர், நம்மை காப்பாற்றி விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இன்றைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக பேசும்படி சில வார்த்தைகள் எல்லாம் அப்பா கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்கான தலைப்பு வசனம், the topic verse for today or for this week is from the book of 2 Samuel chapter 22 verse 7. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. Amen. In my distress, I called upon the Lord and cried out to my God. He heard my voice from his temple, and my cry entered his ears. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தலைப்பு வசனத்தை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாளுக்கு இந்த வாரத்திற்கான தேவ செய்தியாக நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரே துணை என்ற தலைப்பை கொண்டு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God alone is our helper in distress is the topic of today's message. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில் என்ன செய்கிறவரா? துணையாக இருக்கிறவரா. இங்கே எவ்வளோ அருமையாக இந்த 2 சாமுவேல் புத்தகத்தில் தாவீது ராஜா பாடுகிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கா? Are you suppressed and oppressed because of the situations that you are in? Fear not, my dear children of God. God is with us. நெருக்கத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சொல்லுங்களேன். ஆமாம், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமாம், நெருக்கத்தில் நீ அங்கலாய்க்கக்கூடாது, புலம்பக்கூடாது, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தாவே உதவி செய்யும். ஆண்டவர் அதுக்குத்தான் இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி நெருக்கத்தின் மத்தியில் உதவி செய்கிறவர் என்பதற்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் நெருக்கத்தின் மத்தியில் கூப்பிடணும் அப்படின்னா, ஆஸ் அன் இன்ட்ரடக்ஷன், முகவரியாக மத்திய 7வது அதிகாரத்தில் 13, 14 ஆகிய வசனங்களில் சரியான ஒரு விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். Matthew 7, 13 and 14 அதை வாசிக்க கேட்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் இதை வாசிக்கும் போதே புரிஞ்சிருப்பீங்க, எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். என்டர் பை த நேரோ கேட். ஏன்? கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி எப்படி இருக்கிறது? விசாலமாக இருக்கிறது. எஸ், ஃபார் வைட் இஸ் த கேட் அண்ட் broad is the way that leads to distraction, and there are many who go in by it. There are many who go in by it. பார்த்தீங்களா? நிறைய பேர் அது வழியாக போவாங்க. அகலமான வழி, விசாலமான வழி. எண்ணற்ற ஜனங்கள் இப்படி தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஜெபிக்கிற போது கொட்டாய் வரும், ஜெபிக்கிற போது தூக்கம் வரும், ஜெபிக்காதேன்னு ஒரு மனசில் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே நாம் அதற்கு செவி கொடுத்து அந்த ஜெபத்தை விட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம்னா நாம் என்ன செய்கிறோம்னு அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்லுவார், முழங்கால் போடு மகனே, முழங்கால் போடு மகளே. என்ன கஷ்டப்பட்டாகிலும் ஜெப வேளை மிகவும் இனிமையானது, மிகவும் வல்லமை உள்ளது. ஜெப வேளை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று. என்டர் பை த நேரோ கேட் is a wonderful word of the Holy Spirit unto us. குறுகிய வழி தான், கஷ்டமான வழி, அது வழியாக தான் பிரவேசிக்கணும். கர்த்தர் அதை சொல்லுகிறார். ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வாசல். Because narrow is the gate and difficult is the way which leads to life என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி எப்படி இருக்கிறது? நெருக்கமும். It is very difficult to go into the narrow, go through the narrow gate which leads to life. That is the main point.
அது ஜீவனுக்கு போகிற வாசல். and there are few who find it. கொஞ்சம் பேர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதான் அதில் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருத்தராக நீங்களும் நானும் இருக்க தேவன் உதவி செய்வாராக. இடுக்கமான வாசல். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப ஜாலியான லைஃப் கிடையாது, கஷ்டமான வாழ்க்கை. ஆனால் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய நாம மகிமைப்படும். இந்த வசனத்தை சிறு பிள்ளையிலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, இந்த இடுக்கமான வாசல் தான் வேணும்னு என்னுடைய அப்பா போதிச்சிருக்காங்க. போதகர்களுடைய போதனைகளெல்லாம் நான் அப்படியே கேட்டிருக்கிறேன். சினிமா போகக்கூடாது, மனமோன போகலாம் போகக்கூடாது, தாறுமாறான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆனால் அந்த உலகம் என்ன தெரியுமா, வா வா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், என்கிட்ட வா. எதுக்கு? உடனே போட்டு அழுத்தி அப்படியே கொண்டு போயிடுறேன். ஆனால் இந்த உலகத்தின் பிறகே போகாமல் என் அப்பன் என்னை காத்து கொண்டார். சிறுபிராயத்திலிருந்து ரொம்ப பரிசுத்தத்தை நினைத்து பயப்படுவேன். அப்பா, எனக்கு பரிசுத்த வாழ்க்கையை தாரும் என்று கேட்பேன். கர்த்தர் கிருபையாய் இதுவரை தாங்கி வந்தார், இனிமேலும் தாங்குவார் கடைசி சுவாசம் வரைக்கும். அந்த இடுக்கமான வாசல் வழியாய்த்தான் உட்பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நெருக்கமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாஸ்டர், நெருக்கமாக இருக்குது, பிரதர் நெருக்கமாக இருக்குது, ஆனால் என்ன செய்யணும்? வெரி டஃப் சிச்சுவேஷன், பட் வாட் மஸ்ட் ஐ டூ? நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். The Lord is speaking to you, my dear brother and my dear sister. உன்னோட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும் பார்க்கலாமா? முதல்ல as a first point, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். We have to call upon the Lord at the time of distress. In the difficult situations, when we are oppressed and suppressed, we have to call upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தரை நோக்கி எல்லாம் சொல்லுங்க, யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அட நல்லா இருக்கும்போது சொகுசா ஆண்டோடைய பக்கத்தில் போய், அப்பா நான் உங்ககிட்ட வரேன்னு கூப்பிடணும். ஆனால் கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 Samuel chapter 30 verses 6 and 8. அதாவது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் 8வது வசனம். 1 Samuel chapter 30 verses 6 and 8 வாசிக்க கேட்போமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Now David was greatly distressed. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தைகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். For the people spoke of stoning him because the soul of all the people was grieved, every man for his sons and his daughters. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பட் டேவிட் strengthened himself in the Lord his God. நெருக்கப்பட்ட சூழ்நிலை இப்படி உங்களுக்கு வந்திருக்கா? ஏற்கனவே ஓடி ஓடி குகையில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கார் தாவீது. இப்போ அவர் ராஜபீடத்தில் இல்லை, சவுலுக்கு பயந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையில் பெலிஸ்தர்களுடைய அரவணைப்பில் இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். பாருங்க, Philistines, who are they?
they are the enemies of Israelites. இஸ்ரவேலருக்கு சத்துருக்கள் தான் பெலிஸ்தியர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கு வந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பெலிஸ்தருக்கு ஆதரவாக இவர் போய் என்ன செய்துட்டு வந்தார், ஒரு யுத்தம் பண்ணிவிட்டு ஜெயமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஜெயம் எடுத்துகிட்டு வரும்போது வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணுன்னு சந்தோஷமாக வர்றார். அந்தோ பரிதாபம், என்ன பரிதாபம், சிக்லாகு என்ற இடத்துல பெலிஸ்தர்கள் வந்து என்ன செய்துட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவிமார், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, திருடு போயிடுச்சு, எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க. மனைவிமார், பிள்ளைகள் எல்லாத்தையும். எப்படி இருக்கும் பாருங்க. அவரோடு கூட இருந்தவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க தான். அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஒரு 400 பேரோ 500 பேரோ இருந்தாங்க தாவீது ராஜா கூட, தாவீது கூட. அந்த நேரம் அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் எல்லாரும் அழுகிறார்கள். தாவீதும் மிகவும் அழுதார். அங்கே எழுதப்பட்டிருக்கு, தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது என்ன செய்தானா, சத்தமிட்டு அழுதான். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா, அந்த தண்டை பின்தொடரலாம், என் மனைவி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், எங்கள் சகோதரர்கள் இங்கே கூட இருக்காங்களே என்னோடு, அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றணும். லார்ட், will you come with me, O master, if I go to fight for redeeming our people? எங்கள் ஜனத்தை மீட்பதற்காக நான் போகிறோம்ப்பா, எங்களோடு நீங்கள் வருவீங்களா? God responded to him. God answered his prayer. ஆண்டவர் உடனே அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அவர் சொன்னார், போ, நான் உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னபடியே செய்தார். தாவீது அவனுடைய ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனார். வர முடியாதவங்களை அங்கங்கே விட்டுட்டு போயிட்டார். இருங்க பரவாயில்ல. ஆனால் வந்தவங்களெல்லாம் அவரோடு இருந்தவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் சகாயம் பண்ணினார். அந்த அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். What a joyous moment it would be, the mighty children of God. கஷ்டம் ஒரு நேரம், ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி சந்தோஷம் வருகிறது இன்னொரு நேரம். உங்கள் வாழ்க்கையிலே அதை தேவன் செய்வார். நெருக்கத்தில் கூப்பிடுகிறாயோ, தேவ பிள்ளையை என் அப்பன் சொல்லுகிறார், உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலை மாறும். நீ என்னை நோக்கி கூப்பிட்டபடியால் நான் உனக்கு சகாயர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை திறப்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ யூ ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தருக்குள்ள. இன்னொரு நெருக்கத்தில் அகப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஜோனா chapter 2 verse 2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ் ஜோனா இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராஃபெட். யோனா ஒரு நல்ல அற்புதமான தீர்க்கதரிசி. ஆனால் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். நினிவேயில் போய் அந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லு. அவங்க ரொம்ப அக்கிரமம், அவங்க அக்கிரமெல்லாம் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ காட் ஹேட் அ பிளான் டு டிஸ்ட்ராய் த சிட்டி ஆஃப் நினிவே. ஸோ அதனால் ஆண்டவர் நினிவேக்கு போகணும்னு சொன்னார். ஆனால் திஸ் ஃபெலோ disobeyed God. He was not obeying God's word. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. He went to Tarshish. தர்சுவுக்கு போனார். நினிவேக்கு போகிறது போல தர்சுவுக்கு போனார். ஆண்டவர் கோபப்பட்டார். தேவனுடைய பிள்ளை அவனுடைய பிரயாணத்தை வாக்கி செய்யவில்லை. The Lord did not prosper his journey. சமுத்திரம் கொந்தளித்தது, கப்பல் அலைக்கழிக்கப்பட்டது. முடிவிலே இந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. ஸோ திஸ் ஜோனா த ப்ராஃபெட் வாஸ் நவ் த்ரோன் இன் டு த சீ. தேர் வாஸ் நோ அதர் கோ. வேறு வழியே இல்லை.
பட் காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் அ பிக் ஃபிஷ். ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீனிடத்தில் கட்டளை கொடுத்தாராம். God commanded that fish to swallow him. He was not killed, but he, was swallowed by that fish. அந்த மீன் அவனை விழுங்கி விட்டது. Here it is written that he was in the fish for 3 days. 3 நாட்கள், day and night, a strict fasting. கண்டிப்பான உபவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒழுங்காக நல்ல காலத்தில் உபவாசம் எடுத்து ஜெபிக்கலைன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன செய்வோம்? சிந்திச்சு பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அவ்வளோ கஷ்டப்பாடுகள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணுறார். இன்சைட் த ஸ்டமக் ஆஃப் தட் பிக் ஃபிஷ், ஜோனா இஸ் ரெண்டரிங் எ ப்ரேயர் அன்டு த லார்ட். ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன சொல்கிறேன்னா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். And he said, I cried unto the Lord because of my affliction. And he answered me. Out of the belly of Sheol I cried, and you heard my voice. அவர் சொல்கிறாரு, மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தது பாதாளத்தின் வாயிலுமா இருந்தது, பாதாளத்தின் வயிற்றில். அதனால் அவர் சொல்கிறாரு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை என்ன செய்தீர்? கேட்டீர். He felt as that he was in Sheol. My dear children of God, எவ்வளோ டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது. நரகத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கேன் பாஸ்டர். தேவ பிள்ளையை பயப்படாதே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். அது அவனை கரெக்டாக நினிவேயின் கரையில் தான் போய் கக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் நினிவேக்கு போய் நினிவேயில் இருக்க ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினான். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆகையினால நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவனாய் மாறிவிடு. தாவீது நெருக்கப்பட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் செவி கொடுத்தார். யோனா நெருக்கப்பட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் செவி கொடுத்தார். உன் வாழ்க்கையில கர்த்தர் செவி கொடுப்பார். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் தேவ பிள்ளையே, நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பதில் இதுதான், நான் உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஓகே, ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோம், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். இனி 2வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். நவ் ஓவர் டு த செகண்ட் பாயிண்ட். இந்த 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நெருக்கத்திலே கர்த்தரையை நாம் புகலிடமாக கொள்ள வேண்டும் என்பது தான். We have to keep our God as our shelter in the time of distress. இந்த நெருக்கத்தில் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை புகலிடமாய் கொள்ள வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதே போல கர்த்தரே எனக்கு புகலிடமாகவும் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவர் தான் புகலிடமாக இருக்கிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 4:1, Psalm 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். Praise the Lord. Hear me when I call, O God of my righteousness. You have relieved me in my distress. Have mercy on me and hear my prayer. ஆமா, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும், எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலே பார்த்தீங்களா, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாலும். ரொம்ப சப்ரஸ்ட் ஆகும்போது, ரொம்ப நெருக்கப்படும் பொழுது பயப்படாதே, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். ஆண்டவரை நீர்தான் என் புகலிடம் என்று சொல்லுங்கள். Let the Lord be your shelter at the time of distress. இந்த பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகள் கர்த்தர் உங்கள் புகலிடமாக இருக்கட்டும். உலகத்தில் ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வீடு வாங்கணும், காடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், அப்படி இருக்கணும், இப்படி சம்பிரமமாக வாழணும். எத்தனை நாளைக்கு நீ சம்பிரமமாக வாழணும்னு கோட்டை கட்டிகிட்டு இருப்ப? நீ ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவ. இந்த உலகத்தையே நம்பி 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 நீ ஒன்றுக்கு உதவாமல் போயிடுவ. கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா உம்மை அன்றி நான் ஒன்றுமில்லை என்று அவரை புகலிடமாய் வைத்துக்கொள். அவர் நிச்சயம் உனக்கு இறங்குவார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சங்கீதம் 9:9 வாசிக்க கேட்கலாம். Psalm 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், Yes. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். Amen. The Lord also will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அடைக்கலமானவர். Thank you Lord. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். என்ன அருமையான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் கலங்காதீங்க. சிறுமைப்படுகிறீர்களா, நெருக்கப்படுகிறீர்களா, கர்த்தர் தஞ்சமானவர். He is a refuge, அவர் அடைக்கலமானவர். He is the wonderful shelter. அவர் நமக்கு பாதுகாவலாளராய் நல்ல ஷெல்டராக இருக்கிறார். தேவப்பிள்ளையில் கலங்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் பாருங்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் ஊழியங்களில் இருக்கும்போது 1981 1981 நடந்த ஒரு காரியம் இது. நான் அப்பொழுது பைபிள் காலேஜில் ஒரு பொறுப்பில் இருந்தேன், டைரக்டருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தேன். அவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்புவித்தார். கோயம்புத்தூரில் சிறுவாணி இருக்கிறதுல அந்த ஏரியாவில் நிறைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி வருவதற்காக, ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போனேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போன போது குளிர் ஒரு பக்கம், மழை மற்றொரு பக்கம். ஆனால் மேலே ஏறி போயிட்டோம். எங்களுக்கு அந்த நேரத்தில் கொண்டு போகிறதுக்கு, எங்களெல்லாம் அழைத்து கொண்டு போகிறதுக்கு அங்கே வந்ததான லாரிஸ் உள்ளவங்க, அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்தோம். நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டோம். அங்கே போய், ஏன்னா வாலிபர்கள் தானே, அங்கே போயிட்டோம். அங்கே போய் நல்ல ஊழியத்தை செய்தோம். மதிய வெயிலில் நல்லா இருந்தது. ரொம்ப அந்த குளிருக்கும் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் பார்த்து நிறைய பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து சத்தியத்தை அறிவித்து ஊழியம் செய்தோம். அப்படி ஊழியத்தை செய்துவிட்ட அந்த சமயத்தில் அங்கேருந்து திரும்பி வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். சாயங்காலம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. தேர் வாஸ் நோ அதர் கோ எக்ஸப்ட் டு டேர்ன் பேக் டு கோ ஓவர் தேர் டு கோயம்புத்தூருக்கு வரணுமே, பைபிள் காலேஜுக்கு போகணுமே. வந்துக்கிட்டு இருக்கிறோம். வரும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ தூரங்க நடந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க அந்த ரோட்டில், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு ஷெல்டர் கிடச்சிது. ஒரு அருமையான யாரோ அந்த மிலிட்ரி பீப்புள் செஞ்சுருப்பாங்க போல இருக்கு, மிலிட்ரி ஷெல்டர் இட் வாஸ். அங்கே எங்களுக்கு இடம் கிடச்சிது. நாங்கள் அங்கே போயிருந்து சூடாக டீ எல்லாம் போட்டு குடித்து ரொம்ப நாங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அப்படி இக்கட்டான ஒரு நெருக்கம் வந்தபோது அங்கே ஒரு ஷெல்டர் இருந்தது. அது ஆல் ஹெவன் இட் வாஸ். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெவன் போல் இருந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன், வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நெருக்கப்படும் போது நமக்கு ஆண்டவர் புகலிடமாக இருக்கிறார். பிரைஸ். வாழ்க்கையின் எந்த நிலைமையிலும் கர்த்தரை தேட மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் புகலிடமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 25:4 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இருக்கலாம். ஐசியா 25:4 அதை வாசிக்க கேட்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். Amen. For you have been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shade from the heat. For the blast of the terrible ones is as a storm against the wall என்று எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? When we are surrounded with all sort of the distress and all sort of the difficult situations, our God is a good refuge. நமக்கு ஆண்டவர் எப்படி அடைக்கலமாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறாரா? தேவ பிள்ளையே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நெருக்கம் சொல்லிட்டு இருந்தால் நெருக்கம் போகாது. முழங்காலில் மடக்கி அப்பா என்று கூப்பிடுங்க. யார? கர்த்தரை கூப்பிடுங்க. ஆண்டவர் வருவார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 குறிப்புகளை பார்த்துட்டோம். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்புறம் நம்ம நெருக்கத்தில் ஆண்டவர் நமக்கு புகலிடமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக நெருக்கத்திலே
நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். In the midst of the trials and problems and situations of distress, we should become the righteous people. We must transform as a righteous man. ஆமாம், நாம் நீதிமானாய் மாறணும். பார்க்கலாமா? சங்கீதம் 59:16 வாசிக்க கேட்கலாம். Psalm 59 verse 16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். நானும் உம்முடைய வல்லமையை பாடி, பட் ஐ வில் சிங் ஆஃப் யுவர் பவர். காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எஸ், ஐ வில் சிங் அலாட் ஆஃப் யுவர் mercy in the morning. எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே, for you have been my defense and refuge in the day of my trouble. தேவ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். கர்த்தரை யாருங்க கர்த்தரை பாட முடியும்? குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிறவன் ஆண்டவரை பாடுவானா? அவன் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு நமக்கு சகிக்க முடியாது. ஏன்னா குடி போதையில் அப்படியே பைத்தியம் பிடிச்சவனை போல அவன் பாடுறான். அவன் எதையோ பாடுவான். ஆனால் நாம் அப்படி அல்ல. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய ஆவியை பெற்றவர்கள். நாம் பாடுகிறது அதிக வித்தியாசம் உண்டு. ஆம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அது நீதிமானாய் இருந்த மாத்திரம்தான் செய்ய முடியும். நீங்களும் நானும் நீதிமானாய் மாறுவோமாக, கர்த்தரை பாடுகிற நீதிமான்களாய் மாறுவோமாக. ஏசாயா 63:9 வாசிக்க கேட்கலாம். ஐசையா 63 verse 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை இது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர், யாரு? இயேசு கிறிஸ்து தான் அவர் நெருக்கப்பட்டார். என் இயேசுவே நெருக்கப்பட்டாரே. தேவப்பிள்ளை, நீ பயப்படாதே. நீ நெருக்கப்பட்டால் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை என்ன செய்தார்? தூக்கி சுமந்து வந்தார். வாட் a tremendous Bible word it is to meditate upon. இதை தியானிக்கிறதுக்கு எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. In all their affliction he was afflicted and the angel of his presence saved them is written as such. ஆகையினால் எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, ஆம், நீங்கள் நீதிமானா இருக்கணும்னா நெருக்கம் வேணும். பாஸ்டர், ஒழுங்கா சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்கா காணிக்கை கொடுக்குறேன், கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு தான் இருக்கிறேன், ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை? நீ ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் பிரச்சனையை தான் சந்திக்கணும், பிரச்சனைகளுக்குள்ளே தான் வாழணும். நெருக்கம் என்பது அதுதான். நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians chapter 12 verse 10. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் எதுல பிரியப்படுறாராமா பாருங்க. துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். Therefore I take pleasure in infirmities, in reproaches, in needs, in persecutions, in distresses for Christ's sake. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக. For when I am weak, then I am strong. நான் பலவீனமாக இருக்கும்போதே யாராகவும் இருக்கிறேன்? பலமுள்ளவராக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்க கலங்காதீங்க. பலமுள்ளவர்களாக மாறணும்னா நெருக்கப்படணும், கஷ்டப்படணும், பாடுகள் உண்டு. ஆனால் என் அப்பன் உன்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. அவர் மகத்துவம் உள்ள தேவன்.
வசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. வார்த்தைகளை நன்றாக கேட்டு அப்படியே திரும்ப திரும்ப அதை படித்து தியானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். அஸ் அ கன்க்ளூஷன், முடிவுரைக்கு போகலாம். 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians chapter 4 verse 8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைவது இல்லை. Amen. We are hard pressed on every side, yet not crushed. We are perplexed, but not in despair. எவ்வளோ அருமையான வார்த்தை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதே இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதும் இல்லை. நீங்கள் நெருக்கப்பட்டாலும் கலங்காதீங்க, ஒடுங்கி போக மாட்டீங்க. கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதே இல்லை. வேதத்தில் சொன்ன வசனங்கள் உண்மை, சத்தியம், சத்தியமே. கர்த்தர் உங்களை காப்பாராக. நெருக்கத்தின் மத்தியிலே தெய்வ பிள்ளையே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதாய் மாறுவோமாக. ஆம், நெருக்கத்தின் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையிலையும் கர்த்தரை புகலிடமாய் கொள்ள தீர்மானித்து விடுங்கள். நெருக்கத்தின் மத்தியில் நீதிமானாய் தான் நான் வாழ்வேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கணும். The Lord wants us to be righteous. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். கர்த்தர் நம்ம இந்த வசனங்கள்லாம் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Come on everybody, join with me in lifting up the voices of praises unto the Lord. Amen, amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்பி வா, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளும்படி ஞானம் தாருப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா, நீர் எங்களுக்காக பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். இதோ இந்த வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இந்த வருஷத்தின் நடுவிலே நீர் உயிர்ப்பிப்பீராக. உங்க பிரசன்னம் எங்கள் மக்களை உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம், நன்றி, கொடா கொடி ஸ்தோத்திரம். கை கும்பிட்டு கேட்கிறேன், பிச்சை கேட்டு ஜெபிக்கிறப்பா, எங்கள் மக்களை காப்பாற்றுங்கப்பா. இந்த பொல்லாத காலத்தில் காப்பாற்றும் ஆண்டவரே, தப்புவியும் ஆண்டவரே, தப்புவியும் அப்பா. எஸ் லார்ட், யூ ஆர் such a mighty God to rescue us. Lord, you are the mighty God, oh Father, to Lord save us in this difficult situation. Lord, oh Father, we beg you, oh Master, to bring your kingdom upon us that we may be protected. நாங்கள் பாதுகாக்கப்படும்படி உங்க வல்லமை செயல்படுவதாக. ப்ளீஸ் டாடி, ஸ்தோத்திரம். உங்க பிரசன்ஸை நான் பார்க்கிறேன், மக்களை தொடுகிறத நான் பார்க்கிறேன். எல்லாரும் உடைய வல்லமையினால் தொடப்படுகிறார்கள். அப்பா கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய விலையேற பெற்ற கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆன்லைனில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் எப்போதும் சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. To God be all the glory and honor. ஆண்டவருக்கே மகிமை புகழ் உண்டாவதாக. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் 10 மணிக்கு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் உண்டு. அதையும் இந்த யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஆல். Praise the Lord. ஆமென். எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 7D வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 9620555872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address: Vision Church of God Prayer House, 7D White Street, Chettipalayam Road, Pothano, Coimbatore 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.